டிசம்பர் மாதம் அப்புறம் ஜனவரி மாதம் இந்த 2 மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கிளைமேட்டில் இந்த மாதிரி மீன் வந்து கொத்து கொத்தாக சாக ஆரம்பிக்கும். இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து நோய் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்னதான் மெடிசன் கொடுத்து காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். அது வராமல் தடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படி தடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட்டை பார்த்துக்கோங்க, டெட்ராசைக்ளின் 500 mg. இந்த டேப்லெட் பார்த்துக்கோங்க. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ என் டப்பை காட்டுறேன் பாருங்கள். இந்த டப்பில் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 லிட்டர் பக்கம் பிடிக்கும். இப்போ இந்த டப்புக்கு வந்து 500 mgயே போதும். நான் இப்படி தான் போட்டிருக்கேன். 500 mg போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். இதை வந்து ஒரே ஒரு டேப்லெட்டு நம்ம போட்டால் போதும். இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி 2ஆக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் வந்து சரியாக எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒத்த கையில் வீடியோவை பிடிச்சிட்டு அது எப்படியோ 2ஆக ஓப்பன் பண்ணிட்டு அந்த பொடியை உள்ளே போட்டேன். உள்ளே ஒரு மஞ்சள் கலர் பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த பவுடரை வந்து வாட்டருக்குள்ளே தனியாக ஒரு வாட்டருக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேங்கில் ஊற்றி விட்டாலே போதும். இப்போ நான் ஊற்றி விட்ட டப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பில் வந்து 22 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போ உங்கள் டப்போ இல்லை உங்கள் டேங்கே எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 22 லிட்டர் டப்புக்கு வந்து 500 mgயில் ஒரு டேப்லெட்டே போதும். இதே நீங்கள் வச்சுக்க டப்பு வந்து 50 லிட்டர் தண்ணி பிடிக்குது, 30 லிட்டர் மேலே தண்ணி பிடிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 2 டேப்லெட் போட்டுக்கோங்க. 2 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய டப்பு வந்து ரொம்ப வந்து கம்மியான அளவு தண்ணி பிடிக்கும், 10 லிட்டர் தான் பிடிக்குது, ஒரு 5 லிட்டர் தான் பிடிக்குது, சின்ன சின்ன டேங்கு தான் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராசைக்ளின் 250 mgன்னு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களா, இந்த டேப்லெட் வாங்கிக்கோங்க. டெட்ராசைக்ளின் டோசேஜ் வந்து கம்மி 250 mgன்னு இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு போட்டு அதில் வந்து ஒரு கேப்சூல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்குவோங்க. மற்றபடி வந்து இந்த மருந்து கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்ட்லாம் இந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த மருந்து வந்து நம்ம நோய் வந்தாலும் போகலாம், வராட்டியும் போடலாம், ப்ரிவென்ட் பண்ணுறக்காகவும் போடலாம். நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஃபார்ம்லேயும் சரி, அதுக்கப்புறம் வீட்டில் ப்ரீட் பண்ணுறவும் சரி, நிறைய பேர் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறாங்க. இதான் யூஸ் பண்ணுற மருந்து தான். நீங்கள் தைரியமாக போடலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும், நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு யூடியூபர் சொன்னாலும் சரி, இல்லை நெட்டில் படித்தாலும் சரி, நீங்கள் ஒரு மருந்தை குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து உங்கள் மீனுக்கு வந்து செட் ஆகலாம், செட் ஆகாமலே போகலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என் ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த மருந்து வந்து செட் ஆயிருச்சு. இந்த மருந்து வந்து ஓகே, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என் செட் ஆயிருச்சு. சப்போஸ் உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் செட் ஆகாமல் போகலாம். அதான் நீங்கள் புதுசாக யாரும் சொல்கிறாங்க, இல்லை யார் சொன்னாலும் சரி, யூடியூப்பில் படித்தாலும் சரி, இல்லாட்டி ஆன்லைனில் படித்தாலும் சரி, அந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃபிஷ்ஷை. நல்லா ஆக்டிவாக இருக்கா, இல்லாட்டி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஒரு மாதிரி ஆகுதான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஃபிஷ் வந்து டல் ஆகுது, ஒரு மாதிரி வீக் ஆகுது அப்படின்னா, நீந்தர கஷ்டப்படுது அப்படின்னா தண்ணியை வந்து உடனே வந்து மாற்றிடுங்க. நார்மல் தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. இதை மட்டும் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். டெட்ராசைக்ளின் வந்து நம்ம ஒரு நல்ல பெஸ்ட்டான மருந்து. இந்த டெட்ராசைக்ளின் டேப்லெட்டை வந்து மீனுக்கு வந்து நோய் வந்தாலும் போடலாம், நோய் வராமல் தடுக்கிறதுக்காகவும் போடலாம். ஆனால் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் ரெகுலராக வந்து வாரத்துக்கு தண்ணி மாற்றிட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு கேப்சூல் வந்து இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நோயே வராது. இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மீனுக்கு எந்த நோய் வராமல் காப்பாற்றிக்கலாம். மருந்து வந்து நம்ம டேங்க்கில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் வந்து ரெட்டாக மாறும். அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. அந்த தண்ணியிலே வச்சாலும் மீனுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம தினமும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள்.